ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்டு ஷாப்பிங் விலாக்ஸில் டிநகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் இருக்கக்கூடிய ரூபி, எமரால்ட், ப்ளூ ஷஃபேர், நவரத்னம், பேர்ல்ஸ், கோரல்ஸ்ன்ட்டு எல்லா கலெக்ஷன்ஸோட பேங்கிள்ஸ் இருக்குங்க. சூப்பரான மாடல் இருக்குது. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான பேருங்க இது. நான் பேர் வெயிட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ரியல் ரூபி அண்ட் ரியல் எமரால்டு எல்லாமே ரியல் தாங்க. ஃப்ரீ. இது நம்ம ரிட்டன் கொடுக்கும்போது பேக்கு திருப்பி அதுக்கு அந்த ஸ்டோன்ஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் நம்ம பே பண்ணியிருக்கோமோ அவ்வளவு நம்மளுக்கு ரிட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ்ஸு இது லக்ஷ்மி அம்மன் போட்டு 2 லேயரில் ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்க. அந்த பேட்டர்னை 4.25 பவுன் 5.25 பவுன் என்னவோ இருந்துச்சுங்க. அடுத்தது இது எமரால்ட்ஸ் வச்சு அதே மாடல் ஷேப்பு 2 லேயர் இருக்குல்ல, இதில் சிங்கிள் லேயரில் ஸ்க்ரூ டைப் தாங்க ரெண்டுமே. ஒவல் ரவுண்ட் ஷேப் ஒன்று, ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் கொடுத்துருக்காங்கங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்களேன். ஒவல் ஷேப்பு பண்ணி வச்ச மாதிரி எவ்வளோ அழகான பெரிய பெரிய ரூபீஸுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இதுவுமே ஸ்க்ரூ டைப் பேங்கிள் தான். ரெட்டு ஃபினிஷிங் வர மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. டெம்பிள் ஜுவல்லரி வரும் இல்லை, அந்த ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலுங்க. அப்போது கண்ணில் பார்க்கும்போதே அவ்வளோ அழகான பீஸுங்க அந்த பேர் பேங்கிள்ஸு. அடுத்தது இது ஒரு எமரால்ட் பேங்கிள்ஸ் தாங்க. பீகாக் ஃபெதர் விரிச்ச மாதிரி கொடுத்துட்டு ஒவல் ஷேப்பில் எமரால்ட்ஸ் வந்திருக்கு. இது சூப்பராக வெறும் 36 கிராம்ஸ் தான் வருதுங்க. 4.5 பவுன் 1 கிராம் மேலே கூட அப்படி தான் வருதுங்க. எல்லாமே 5 பவுன் அப்படி இருக்குது. சூப்பரான பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. நான் கோல்ட் ஷாப் விசிட் பண்ண அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு பார்த்திங்களா எவ்வளோ ஏறிட்டே போகுதுங்க. ஐயோ, ஏன்னா வரலட்சுமி நோம்பு ஆடி மாதம் அடுத்த கல்யாண சீசன் வருதுனால இவ்வளோ ரேட்டு ஏறுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி வாங்கணும்னு நினச்சவங்க இல்லை அர்ஜென்ட் அண்ணும்போது இப்போ வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் நிதானமாகவே ரேட்டு ஒரு கம்மியான ஏதோ ஒரு 300 1 கிராமுக்கு நம்ம கம்மியானா கூட கம்மியான மாதிரி தானேங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைங்க வாங்கி தான் ஆகணும்னா சரவணா ஸ்டோர் விசிட் பண்ணி, ஏன்னா அங்கே ஒரு கிராமுக்கு 60 ருபீஸ் லெஸ் பண்ணிவிட்டு போடுறாங்க. ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்னங்க பர்டிகுலராக சொல்கிறேன், வாங்கிக்கோங்க. இல்லைன்னா இது சும்மா ஒரு டைம் பாஸுக்கு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு பாய் பாய் சொல்லிவிட்டு போயிட்டே இருங்க. இந்த பேர் நல்லா இருக்குல்லங்க. எமரால்ட்ஸு சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இதுவுமே ஃபஸ்ட் நான் காட்டியிருக்கேன் இல்லைங்க, அது ஒரு சிங்கிள் அம்மனும் அப்புறமா ஒரு ரூபி, ஒரு சிங்கிள் ஒரு ரூபி அப்படி வருது. இங்கே வந்து 2 அம்மன் வராங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நவரத்னம் வச்ச மாடல்ஸு, அப்புறமா ப்ளூ ஷஃபேரு, அந்த கரிநீலம் பேங்கிள்ஸு அப்படி கூட இருக்குங்க. இது வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லைங்க, அது அன்கட் டைமண்ட்னு சொல்லியிருக்காங்கங்க. அன்கட்ஸ் கூட இருக்குங்க, டைமண்ட்லவும் இருக்குங்க. இந்த பேர் வந்து இங்கே வச்சு நின்றாங்க. இதில் ரூபி வந்து ரியல் ரூபி ஆட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகான பீசஸ் இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் கிராண்டாக வெட்டிங்க்கு அது மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி. அடுத்தது நான் இன்னும் காட்டிகிட்டே வர பாருங்கள். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாடல் பிடிச்சிருக்கு ரூபி எமரால்ட் பேங்கிள்ஸ் ஃபஸ்ட்டு காட்டியிருக்கேன்ல, அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அந்த 2 லேயரில் இருக்கிற ரூபி வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ரூபிக்கு தனி காஸ்ட்டு தாங்க, கோல்டுக்கு தனி வெயிட். ஒரு ரூபி என்ன இல்லை, நீங்கள் என்ன ஜெம்ஸ் வாங்கினாலும் ஸ்டோன்ஸ் வாங்கினாலும் எல்லாம் ரியல் ரூபி, எமரால்டு, பேர்ல்ஸு எல்லாமே ரியல் தான். இந்த பேர் பேங்கிள்ஸ் சிம்பிளாக இருக்கிற மாதிரி இப்போ நான் கிராண்டாக காட்டியிருக்கேன் இல்லைங்க, இது இங்கேருந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸுங்க. பார்க்குறதுக்கு பார்வையாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான பேங்கிள்ஸு வெறும் ரூபி வச்சு பண்ணியிருக்காங்க. இது வெறும் எமரால்டு ரூபி வச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்தது நான் இந்த பேட்டர்னில் ஃபஸ்ட்டு காட்டினது வந்து கரிநீலம் நீளம் வச்சு பண்ணியிருக்காங்கங்க. நான் மேலேயே வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாமே 4 பவுனில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. பேரு 6 பவுனுக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே ட்ரெயில் அப்படியே காட்டுறேன் நான். ஸோ அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். இது பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, பிளாக் மாதிரி இருக்குல்ல. பிளாக் கிடையாது, கரிநீலம். இது ராசி தகுந்த மாதிரி தான் இந்த பிளாக் கரிநீலம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரூபி, எமரால்டு, முத்து, பவளம் எல்லோரும் போடுவாங்க. இது மட்டும் கொஞ்சம் ராசிக்கு தகுந்த மாதிரி தான் போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே கலர் தான் இது திலகம் ஷேப்பில் வந்திருக்கு. அதே கரிநீலம் பேங்கிள்ஸ் தான். நல்லா இருக்குல்ல இந்த பேர். இதில் ஒன்று பாருங்கள், கரிநீலம் ரூபி வந்திருக்கு. சூப்பராக இருக்குல்ல. ஒரு லைனும் கரிநீலம், ஒரு லைனும் ரூபி போட்டு பண்ணியிருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. ரியல் ரூபி எமரால்ட்ஸ் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க, பேங்கிள்ஸ் காட்டுங்க அக்கா, ஹாரம் நெக்லஸ் காட்டுனீங்கன்னுட்டு. ஸோ நம்ம சிஸ்டர்ஸ்க்காக தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பேட்டர்னு.
எல்லாம் இதெல்லாம் 5 அப்படி தான் வருதுங்க. 5.25 பவுனு 5 கிராமுக்கு மேலே ஒரு அப்படி தான் வருது. இது பாருங்கள், ரெக்டாங்கிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது கரிநீலம் தான். ஒரு ஃப்ளவர் மாதிரி ப்ளைன் நடுவில் வருது, அப்புறமா ஒரு ஸ்டோன் வருது. சூப்பராக இருக்குல்ல, அழகான பேட்டர்னு. இது வந்து வெறும் எமரால்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு பைப் மாதிரி ரவுண்ட் அப் ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுமாரி ரெக்டாங்கிள் பேட்டர்னில் வருது. நம்ம ஓவல் பேட்டர்ன் பார்த்துருக்கோம், அப்புறம் ஸ்கொயர் பேட்டர்ன் பார்த்துருக்கோம் இல்லைங்க. இது கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோனோட இது ஸ்டோன் வந்து எவ்வளோ ஏற அது கேரட் வைஸில் தான் கொடுக்குறாங்கங்க. இதுவுமே அதே பேட்டர்னில் தான் சேமு. இது வந்து ஓவல் ஷேப்பில் வருது பாருங்கள். சேம் பேட்டர்னும் இது ஓவல் ஷேப்பில் கெட்டியாக இருக்குங்க. கீழே கூட அந்த பைப்பு சைஸ் எல்லாமே கம்பி எல்லாம் டைட்டாக கிராண்டாக செமையாக இருந்துச்சுங்க. பேட்டர்ன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு டீசெண்டாக போடுறதுக்கு இது மாதிரி போடுவாங்க, பிடிக்கும். இதே பாருங்கள், எமரால்டில் நம்ம பார்த்தோம் இல்லை, இது ரூபியில் பண்ணியிருக்காங்க அதே பேட்டர்னில். பெரிய பெரிய ரூபி ஸ்டோன்ஸுங்க. எவ்வளோதான் பார்த்தாலும் பேங்கிள்ஸு, யாருக்கு தான் பேங்கிள்ஸ் பிடிக்காதுங்க. பார்த்துட்டே இருக்கணும், வாங்கிட்டே இருக்கணும்னு தான் தோணும் எல்லாருக்குமே பேங்கிள்ஸு. இது ஓவல் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தேன் இல்லைங்க, அந்த பேர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 5 பவுனு 5.25 பவுன் என்னவோ வருது, அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சுங்க. பேர் பேங்கிளுங்க நான் சொல்கிறது. 2.5 பவுனு 1 கிராம் ஒரு பேங்கிள் வருது. அது 2 லேயரில் இருக்கிறதுனால அவ்வளோ அழகாக இருக்குங்க. கையில் போட்டால் கூட எவ்வளோ அழகு தெரியுங்களா அந்த ரூபி பேங்கிள்ஸு. அடுத்தது இது ஒரு எமரால்ட் பேங்கிள்ஸுங்க. இதுக்கு ஸ்க்ரூ கொடுக்கல, ஃபுல்லாகவே அப்படியே கையில் போடுற மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடு வந்து ஒரு குட்டி கம்பியை வந்து பேலன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. 40 கிராம் கிட்ட இருக்குது. 5 பவுன் இருக்குங்க. இது கூட நல்லா இருக்குது பேட்டர்னு. சேம் அதே மாதிரி பேட்டர்னும் இது ஸ்க்ரூ வச்சுருக்காங்க. சேம் அதே மாதிரி எமரால்ட் பேட்டர்ன் எல்லாமே அந்த ஸ்டோன் வந்து ஓவல் ஷேப்பில் தான் வருது. பேட்டர்ன்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குது. எமரால்டு தான் நிறைய பேர் விரும்புவாங்கங்க. ரூபி கண்ணா எமரால்டு வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகுன்ற மாதிரி விரும்புவாங்க. பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் மாங்காய் ஷேப் மாதிரி வருது எமரால்டு கோல்டு. அப்புறமா ஒரு எமரால்டு வருது, 46 கிராம் கிட்ட இருக்குது. இது வந்து நவரத்னம் வச்சதுங்க. சூப்பராக எல்லாமே ரியல் தாங்க. இது எல்லாமே நவரத்னம் ஸ்டோன்ஸ் எல்லாமே ரியல் தான். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தனியாக நவரத்னத்துக்கு நம்ம காசு பே பண்ணணுங்க. சூப்பராக இருக்குல்ல. இது ஓவல் ஷேப்பில் வர நவரத்னம் எல்லாமே. அதில் வந்து ஸ்கொயரில் கொடுத்துருந்தாங்க, இது ஓவல் ஷேப்பு. இது அன்கட் டைமண்ட்ஸாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, நடுவில் ஒரு ஃப்ளவர் மாதிரி ப்ளைன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ரூபி ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எமரால்ஸு நம்ம காயின்ஸ் மாதிரி வந்துட்டு ஃப்ளவர் பேட்டர்னில் ரூபி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரூபி தான். திலகம் ஷேப் மாதிரி சைடுக்கு போன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பேர்டு வந்து விரிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ பேட்டர்ன் தான், சிம்பிளாக இருக்கிற மாதிரி ரூபி பேங்கிள்ஸ் தான் இது. அடுத்தது இது வந்து அம்மன் வராங்க, லக்ஷ்மி அம்மனும். அப்புறமா ஓவல் ஷேப் மாதிரி இருக்குது. அது ஆனாலும் அந்த சைடு இந்த சைடு அதுக்கு பேலன்ஸுக்கு ஒரு ரிங்கு கம்பி மாதிரி வச்சுருக்காங்க. இது ஃப்ளவரு, அந்த ஃப்ளவருக்குள்ளே ஒரு ரவுண்டு ரூபி வருது. அப்புறமா ஸ்கொயர் டைப் மாதிரி ஒரு ரூபி வருது. பார்வையாக இருக்குது. சேம் அதே மாதிரி தான். இது ப்ளைனாக வருது, அப்புறமா ஒரு ஸ்கொயர் டைப் மாதிரி ரூபி. நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு ரூபி எமரால்டு சொன்னால் எத்தனை பேருக்கு பிடிக்கும். எனக்கு மட்டும் அந்த ஃபஸ்ட்டு பேங்கிள்ஸ் தாங்க வேறு லெவல் பிடிச்சின்னு இருந்துச்சு. அதுக்கு தான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். இது ரூபி எமரால்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு லக்ஷ்மி ஃப்ளவர் இருக்கும் இல்லைங்க, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதுலனா அதே மாதிரி ரூபி எமரால்ட்ஸு ஒரு ஃப்ளவர் வர மாதிரி. இது ஸ்க்ரூ டைப் பேங்கிள்ஸ் தான். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க, ரூபி பேங்கிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன மாதிரி ஒரே ஒரு எல்லாருக்குமே ஒரே மாதிரி யோசனை இருக்கான்னுட்டு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? பாய், டேக் கேர்.